மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவ இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரியது. தொடர்பு கொள்ள விரும்பினால் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த ப்ரீமெச்சுவ இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய ஒரு மிக முக்கியமான பிரபல்யமான ஒரு மருந்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த மருந்தினுடைய பேர் டெபாக்சிட்டீன் என்ற ஒரு மருந்து. நான் முதலிலே ஏன் இதை பற்றி சொல்லுகிறேன் என்றால், பல பேர் கேட்கிறார்கள், ஐயா இந்த நிகழ்ச்சி இழுத்துக்கொண்டே போவதே எப்போது முடியும் என்றபடியினாலே இப்போது உலகம் முழுவதும் பரவலாக பாவிக்கப்படுகின்ற ஒரு மருந்தாக இந்த டெபாக்சிட்டீன் எனப்படுகின்ற மருந்து இருக்கிறது. இது எந்த வகையான மருந்தை சார்ந்தது என்றால், நான் சொன்னேன், அதாவது செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேட் இன்ஹிபிட்டர் SSRI எனப்படுகின்ற வகையை சார்ந்த மிக பிரபல்யமான ஒரு மருந்தாக உலகம் முழுவதும் பாவிக்கப்படுகின்ற ஒரு மருந்தாக இருக்கிறது. இதை கூட பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் 1994 ஆண்டில் இருந்து இந்த மருந்தினுடைய தாக்கம், இந்த மருந்தினுடைய வீரியத்தன்மை போன்ற பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு இருந்து பலதரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்று இது ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான ஒரு மருந்தாக இது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட நாங்கள் இந்த மிருகங்களிலே செய்த பலதரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள், சில பேர் வாய் மூலமாக எடுக்கப்பட்டது மிருகங்களுக்கு, அதே நேரத்தில் இந்த மிருகங்களுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் மூலமாகவும் ஊசி மூலமாகவும் அது தோல் மூலமாக கொடுக்கப்படுகிற இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், சப்கியூட்டேனியஸ் என்று சொல்லுவோம், அல்லது இந்த எங்களுடைய நாடங்கள் ஊடாக செலுத்தப்படுறது ஐவி ரூட் என்று சொல்லுவோம், இன்ட்ராவீனஸ் ரூட் என்று சொல்லுவோம். அதன் மூலமாகவும் இந்த மிருகங்களுக்கு இந்த மருந்தானது செலுத்தப்பட்டு பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள், பல ட்ரையல்கள், அதாவது ட்ரையல் என்றால் தெரியும், சரியா பிழையா என்று பார்க்கின்ற பலதரப்பட்ட ட்ரையல்கள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த மருந்தினுடைய பாதுகாப்பு தன்மையை பற்றி பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது. எனவே இந்த மருந்தானது சாதாரணமாக நாங்கள் 30 மில்லிகிராமில் இருந்துதான் தொடங்குவோம். அதன் பிற்பாடு மிக கூடிய அளவு, அதாவது உங்களுக்கு அந்த மருந்தினால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை தாங்க முடியுமாக இருந்தால், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த விளைவுகள் அல்லது எதிர்பார்த்த பயன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் விட்டால் 30 மில்லிகிராமில் இருந்து 60 மில்லிகிராமுக்கு நீங்கள் போக முடியும். ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், 30 மில்லிகிராம் மேலே கூட்ட வேண்டாம் ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனை இல்லாமல். உண்மையாக இந்த மருந்துகளுடைய பெயர்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நான் பிரபலியப்படுத்த எனக்கு விருப்பமில்லை. ஏனெனில் தயவு செய்து ஒரு வைத்தியர் மீண்டும் உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனாக இருக்கலாம் அல்லது குடும்ப வைத்தியராக இருக்கலாம், அவரினுடைய ஆலோசனையை பெறாமல் இந்த மருந்துகளை ஓவர் த கவுண்டர்களை வாங்க வேண்டாம். எங்களை போன்ற நாடுகளிலே கிடைக்கும், மற்ற வெளியூர்களிலே இவற்றை நீங்கள் பெற முடியாது ஒரு வைத்தியருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். என்றாலும் தயவு செய்து இவற்றை அனாவசியமாக நீங்கள் பாவிக்க வேண்டாம். அதே நேரத்திலே இதில் ஏற்படுகின்ற கார்டியோவாஸ்குலர் சேஃப்டி என்று சொல்லுவோம், இருதயத்துக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதன் மூலம் ஏற்படுகிற பிரச்சனைகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் சில நேரங்களிலே உங்களுக்கு தெரியும் அதாவது வேறு மருந்துகள், அதாவது உங்களுக்கு தெரியும் இருதயம் சம்பந்தப்பட்ட வேறு பல மருந்துகள், உடலினுடைய குருதி அமுக்கத்தை குறைக்கின்ற மருந்துகள் மூலமாக
மருந்துகளை பாவிப்பவராக இருந்தால் இந்த டெபக்ஸ்டீன் எனப்படுகிற இந்த மருந்தை பாவிக்கின்ற போது அவருக்கு சில நேரங்களில் உடலில் இருக்கிற குருதி அமுக்கம் பிளட் ப்ரெஷர் குறையக்கூடிய தன்மை இருக்கிறது. இதன் மூலமாக அவருக்கு ஒரு மயக்க நிலைமை, ஒரு மயங்கி விழுகிற நிலைமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். என்றபடியினாலே தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன், ஒரு வைத்தியருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த மருந்துகளை எடுத்து தயவு செய்து நீங்கள் பாவிக்க வேண்டாம். அடுத்ததாக இந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்க்க போது, இந்த உங்களுக்கு தெரியும், இந்த நான் முதலிலே சொன்னேன், இந்த மருந்துகள் SSRI அதாவது செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ், இந்த மருந்துகள் எல்லாம் முதலிலே கண்டுபிடிக்கப்பட்டது மனநோய், டிப்ரெஷன் அல்லது கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்லுவோம். அதாவது சில பேர் உங்களுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்றால் திருப்பி திருப்பி ஒன்றே செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு வீட்டை விட்டு வெளிக்கிடுவார்கள், கதவை பூட்டி எண்ணெல்லாம் பூட்டி வருவார்கள், போயிட்டு திருப்பி வருவார்கள், எண்ணெல் பூட்டப்பட்டிருக்கிறதா என்று. அதில் சில பேர் என்ன செய்வார்கள், யாராவது ஒரு நாளை தொட்டால் தொடர்ச்சியாக இந்த கை கழுவை கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் என்று சொல்லுவோம். எனவே இப்படிப்பட்ட பிரச்சனை உரியவர்களுக்குத்தான் இந்த நோய்களில் இந்த மருந்துகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த நோய் மருந்துகளை பாவிப்பவர்களுக்கு பாலியல் உணர்ச்சி சரியாக தூண்டப்பட்டிருக்கிறது. எனவே இதையும் நாங்கள் பாலியலுக்கு மருந்தாக பாவிக்க முடியுமா என்று சொல்லித்தான் இந்த மருத்துவத்திலே ஆராய்ச்சி பெறப்பட்டது. எனவே இந்த மருந்துகள் கூட இந்த நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய மருந்துகள் என்றபடியால் சில நேரங்களிலே இந்த மருந்துகளை நீங்கள் சடுதியாக ஒரேடியாக நிப்பாட்டி விட்டீர்களாக இருந்தால் இதன் மூலமாக எங்களுக்கு டிப்ரெஷன் அல்லது நான் முதலே சொன்னது போது கம்பல்சிவ் அப்சசிவ் டிஸார்டர் போன்ற பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படும். மன அழுத்தம் ஏற்படலாம், மன அழுத்தம் கூடலாம், அல்லது நான் முதலே சொன்னது போது கம்பல்சிவ் அப்சசிவ் டிஸார்டர் எனப்படுகிற பிரச்சனை கூட கூடலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும், ஒரு வைத்தியர் ஆலோசனை இல்லாமல் பெறக்கூடாது. எனவே நான் முதலே சொன்னது போல் இந்த மருந்து டோஸ் என்ன, 30 மில்லிகிராம். பாலியல் உறவு தொடர்பு கொள்வதற்கு 1 to 3 மணித்தியாலத்துக்கு முதல் இந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும். முக்கியமாக அதே நேரத்திலே கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், தயவு செய்து இந்த 30 மில்லிகிராம் 60 மில்லிகிராமுக்கு மாற்ற வேண்டாம். இந்த நோய் உடனடியாக எங்களுக்கு வருவதற்கு 100க்கு 100% பலனை கொடுப்பதற்கு ஏறக்குறைய 1 to 2 கிழமைகள் ஆகும். என அவசரப்பட வேண்டாம். அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். என்னுடைய மருந்துகளை வாங்கி பாவிக்கிற அன்பர்களுக்கு சொல்லுகிறேன், அவசரப்பட வேண்டாம். குறைந்த நான் ஒரு சில 3 மாதங்களாவது தொடர்ச்சியாக நான் தருகின்ற மருந்துகளை எல்லாம் நீங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த மருந்தும் கூட அதனுடைய விளைவை ஏற்படுத்த 1-2 கிழமைகள் ஆகும். அதன் பிற்பாடு தான் இவை எங்களுக்குரிய பலனை அளிக்கும். எனவே மீண்டும் மீண்டும் உங்களை சொல்லுகிறோம், ஒருபோதுமே வைத்தியருடைய ஆலோசனை பெறாமல் இந்த மருந்துகளை ஓவர் த கவுண்டர்களை வாங்கி பாவிக்க வேண்டாம். எனவே அன்பர்களை இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். இதை கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் இந்த பெல் சைனை மணி சின்னத்தை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.